ஹாய், நான் தான் உங்கள் லீசா. நாங்கள் அம்மா மோட சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளாக்லேயே செம்மொழி பூங்காலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா டயர்டில் உட்காந்துருக்காங்க. என்னென்ன விஷயம்னு பார்க்கலாமா? ஹாய் மம்மீஜா. ஹாய் மக்களே. இப்போ நம்ம உள்ளே போய் சுற்றிட்டு வந்தோம். ரொம்ப கால்லாம் டயர்டாக இருக்குது. ஆனால் செம்ம சூப்பரான பிளேஸுங்க. இந்த நம்ம கோயம்புத்தூரில் மக்களுக்கு ஒரு அமைதியான பிளேஸ், அதுவும் இந்த கரெக்ட் லொக்கேஷன், அதுவும் இல்லாமல் நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறது எல்லோரும் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு பிளேஸ். செம்மையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி என் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு இந்த இடத்துல நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற சலுகைகள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த விஷயத்தில் இந்த செம்மொழி பூங்காவில், அதாவது நம்ம டூ வீலரில் வந்தால் நாங்கள் 2 பேரும் டூ வீலர் பார்க்கிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா. உள்ளே போகிறதுக்கு நம்மளுடைய போகிறதுக்கு நுழைவு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அதுலேயும் உள்ளே வயசானவங்க போனீங்கன்னா உள்ளே ஒரு கார் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கே 25 கேட்டாங்க. நாங்கள் பிளாக்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம், நடந்தே போகலான்னு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வயசானவங்க முடியலன்னா அவங்க நிறுத்தி கூட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க நம்ம வந்திருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரியான வசதி இங்கே இருக்குது செம்மொழி பூங்காவில். எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளே என்ன நம்ம பார்த்தோம், எப்படி இருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறியாம்மா? உள்ளே நான் பார்த்த பிளேஸில் எனக்கு நிறையா பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் பார்த்தேங்க. அதே மாதிரி அங்கங்கே நம்மளுக்கான செக்யூரிட்டி பிளேஸ் போட்டுக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம பூக்களை தொட்டாலும் இல்லை நம்ம பூக்கள் மேலே நடந்தாலும், அதாவது அந்த இடத்துல நடந்தாலும், புல்லு மேலே நடந்தாலும் அவங்க அலோன்ஸ் பண்ணுறாங்க. அதை யாரும் செய்யாதீங்க, இது ஏன்னா நம்மளுடைய சொத்து இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கான எல்லாத்துக்கும் செக்யூரிட்டிலாம் போட்டுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இத்தனை ஏக்கரில் அவங்க சம்திங் சொன்னாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொன்னாங்க. 45 ஏக்கர் சொன்னாங்க. செம்மையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த செம்மொழி பூங்கா. நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகும்போது சும்மா உள்ளே போய் பார்த்தோம். நீங்கள் நைட்டில் வந்தீங்கனாலுமே நைட்டில் செமையாக இருக்குன்றாங்க. எல்லாமே லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே செமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தயவு செஞ்சு புல்லுலேயும் அந்த பூக்கள் மீதையும் இருக்காதீங்க. எனக்கு நிறையா விதமான பூக்களும் இருக்குது. அதை நம்ம தான் பராமரிக்கணும் இல்லையா மம்மிஜா? கண்டிப்பாக. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. எங்களோட வீடியோக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நாங்கள் இதான் ஃபஸ்ட். இதுக்கு முன்னாடி போட்டோம், அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதுவும் இல்லாமல் நிறையா விஷயம் ஒருத்தங்க இது பண்ணிட்டாங்க. அது இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம். எங்களுடைய பிளாக் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போகிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.